ஹாரிகல்ச்சர் அண்ட் செரிகல்ச்சர். சின்ன லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் பண்ணுறது, அதாவது டைரி ஆகட்டும், பால் வியாபாரம் பண்ணுறது, இல்லை முட்டை வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரி சிக்கன் வியாபாரம், ஆடு மேய்க்கிறது, இந்த மாதிரி மீன் வளர்க்குறது, இந்த மாதிரி எல்லாமே சின்ன லெவலில் கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. Then village and cottage industries, activities like hand spinning and weaving, hand knitting, stitching garments, etc. can be taken up for self-employment. These may be based on the tradition, இன்ஹெரிட்டட் ஸ்கில்ஸ். இப்போ தனிப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா சின்ன லெவலில் நம்ம வீட்டிலே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் பண்ணிக்கலாம். என்னன்னாக்கா வீவிங்கு, துணி நெய்யறது, தென் ஹேண்ட் நிட்டிங்கு, கையிலே ஸ்டிச் பண்ணுறது, கார்மெண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்மளால் பண்ண முடியுங்கிறாங்க. Then art and craft. Those who have been trained in certain craftsmanship on art can be self-employed in such occupations as those of the goldsmiths, blacksmiths and carpentry. ஸோ கார்பெண்ட்ரியாக இருக்கலாம், கோல்ட் ஸ்மித்தாக இருக்கலாம், பிளாக் ஸ்மித்தாக இருக்கலாம், எல்லாமே ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஆர்ட்குள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி இது வச்சு நம்ம நம்மளோட தொழிலை ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 19.8 ப்ரிஃபரன்ஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஓவர் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நம்ம சொந்தமாக தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவோமா, இல்லை ஒரு இடத்துல வேலை போய் செஞ்சு சம்பாதிக்கிறது நம்ம ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவோங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். Self-employment offers opportunities for using one's own talent for one's benefit. You can use your ability and time in the most profitable manner through the self-employment. இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நாமளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிக்க மாதிரி, ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணிக்க மாதிரி, இதுக்கு நம்மளோட ஓன் டேலண்ட் இருக்கணும். அது மூலமாக பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த எபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ப்ராஃபிட்டாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் பாசிபிள் even without large resources of capital and other facilities. For example, replay cum service shop can be started with a limited amount of capital. ஸோ நம்ம ரீப்ளே கம் சர்வீஸ் ஷாப்புன்னு சொல்லலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் பெரிய லெவலில் ரிசோர்ஸ் காசுலாம் தேவை கிடையாது. கம்மியான அளவில் கூட நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால் சொந்த தொழில் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் in self-employment, the person learns many things on the job because he has to take all decisions regarding his business activities for his own benefit. இதே நீங்கள் தொழில் பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுப்பீங்க டே பை டேயில், ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு இருக்கிற மாதிரி கம்பேரிங் டு ஜாப். ஏன்னா இது உங்களோட சொந்த பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸை லாபத்தை தான் பார்க்கணும்னு நினைப்பீங்க. அதுக்குள்ள மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அக்கறையாக இருப்பீங்க, பொறுப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Now 19.9 qualities required for success in self-employment. So எல்லாரும் self-employment